ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம டெய்லிங் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பட்டனை ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு div கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மார்ஜின் ஒரு 20 பிக்சல் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பட்டன் பிரைமரி பட்டன். ஸோ இது வந்து பிரைமரி அப்படின்னாலே ப்ளூ கலர் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேசிக்காக ப்ளூ கலரில் ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டன் டேக் கொடுத்தா போதும். அதுக்கு ஒரு பேர் வச்சுப்போம், பிரைமரி பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டைல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நான் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக வச்சுக்கிறேன். ஸோ பிரைமரி பட்டன் தெரியுதா, டெய்லிங் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நான் எந்த ஒரு ஸ்டைலுமே இதுவரை பண்ணலை, அதனால இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ பிஜி ப்ளூ அண்ட் அந்த கலரோட ரேஞ்சை நான் வந்துட்டு கொடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கண்டென்ட்டுக்கும் அந்த பார்டருக்கும் பிட்வீன் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஆடாக இருக்கு பார்க்குறதுக்கு. அதனால நம்ம வந்து பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ பிஎக்ஸ் அப்படின்னா பேடிங் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், பிஒய் அப்படின்னா பேடிங் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ தெரியுதா, இதுக்கு முன்னாடி இருந்த பட்டனுக்கும் இப்போ இருக்கிற பட்டனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற ஒரு ரீசன்னால ரவுண்டட் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்து நான் அதை வந்து லைட்டா கர்வியா வந்துட்டு மாத்திக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹோவர் எஃபெக்ட் ஒன்று கொடுக்கலாம். லைக் இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சுமே எனக்கு வந்துட்டு நடக்கல. ஸோ நான் ஹோவர் பண்ணும்போது என்னோட பேக்ரவுண்ட் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஹோவர் அப்படிங்கிற கிளாஸ் கூப்பிட்டு பேக்ரவுண்ட் ப்ளூ 800 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் கலரோட ரேஞ்ச். ஸோ நான் ஹோவர் பண்ணும்போது தெரியுதா, ஆல்ரெடி இருக்கிற ஷேடை விட டார்க்கரா மாறும். நெக்ஸ்ட் ஒரு கிரே கலர் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ சேம் பட்டன் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு நேம் வச்சிருக்கேன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் நம்ம வந்துட்டு கிளாஸ் எழுதிப்போம். கிளாஸ் பிஜி கிரே 500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இதுலயும் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும், கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் பிட்வீன்ல நம்மளுக்கு ஸ்பேஸே இல்லை. ஸோ அதனால சேம் திங், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேடிங் அப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கும் நான் வந்துட்டு பேடிங் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் ரவுண்டட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் கர்வியாக வந்துட்டு மாறும். அதுக்கப்புறம் இதுக்கும் நான் ஹோவர் எஃபெக்ட் கொடுத்து ஆல்ரெடி இருக்கிற பேக்ரவுண்ட் கலரை விட கொஞ்சம் டார்க்கராக எனக்கு வந்துட்டு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஹோவர் எஃபெக்ட் கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக மாறுது. அதனால உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எனக்கு வந்து தெரியல. அதனால டெக்ஸ்ட்டை ஒயிட்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வந்து கிளியரா தெரியும். நெக்ஸ்ட் ஒரு பட்டனுக்கு ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். லைக் உள்ள இந்த மாதிரி கலர்லாம் ஃபில் பண்ணாம அவுட்லைன் மட்டும் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். சேம் திங், பட்டன் டேக் தான். அந்த பட்டனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன், அவுட்லைன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ்ல நான் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ விச் இஸ் உங்களுக்கு சின்னதாக ஒரு பார்டர் ஒன்று அப்ளை ஆன மாதிரி தெரியும். அந்த பார்டருக்கு தான் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ நான் இங்கே ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு க்ளீனாக தெரியும், லைக் கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் பிட்வீனில் ஸ்பேஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கொஞ்சம் பேடிங், ஒய் ஆக்சிஸ்க்கும் கொஞ்சம் பேடிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அதனால பிஜி ரெட் 500ன்னு கொடுக்குறேன். நான் ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எனக்கு ரெட்டாக மாறும். ஓகேவா? அண்ட் ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ரெட்டாக மாறுற ரீசன்னால நம்மளுக்கு உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வந்து க்ளீனாக தெரியல. அதனால டெக்ஸ்டோட கலரை நான் வந்துட்டு ஒயிட்னு மாற்றேன். ஜஸ்ட் ஹோவர் பண்ணும்போது மட்டும் தெரியுதா, ஹோவர் பண்ணும்போது மட்டும் ஒயிட் கலர்ல மாறுது. அதுக்கப்புறம் எட்ஜஸை வந்துட்டு கொஞ்சம் கர்வியாக மாற்றுறதுக்கு நான் இங்கேயும் வந்து ரவுண்டட் அப்படிங்கிற அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் டிசேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுவோம். டிசேபிள்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், லைக் கிளிக் பண்ண முடியாத பட்டன்ஸ் இருக்கும்ல, சில வெப்சைட்லலாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ அந்த பட்டனுக்கு எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். சேம் திங் தான், பட்டன் டேக், அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இதுக்கும் டிசேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு காமன் ஆட்ரிபியூட் தான். இது கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து பட்டன் டிசேபிள் ஆகிரும். ஆனா இதை இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும்ல, இது பிளெயினா இருக்கு. ஸோ பார்க்கும்போது ஒரு கிளைண்ட் வந்து பார்க்கும்போது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். கிளாஸ் எழுதிக்கிறேன், பேக்ரவுண்ட் ப்ளூன்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நார்மலா ஒரு பட்டன் மாதிரி தான் தெரியுது. ஸோ பேடிங்கும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரவுண்டட், ஸோ அந்த எட்ஜஸ்க்காக டெக்ஸ்ட் ஒயிட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒப்பாசிட்டி. ஒப்பாசிட்டி அப்படின்னா அந்த கலரோட டிரான்ஸ்பரன்சி லெவல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருந்த ஷேடுக்கும் இப்போ இருக்கிற ஷேடுக்கும். ஸோ விச் இஸ் இது வந்து ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் இதுக்கு மேல கர்வ்ஸ் நம்ம கொண்டு போகும்போது நாட் அலவுட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற கிளாஸ் தான் கர்சர் நாட் அலவுட். இப்போ நான் கர்சர் அது மேல கொண்டு போறேன், உங்களுக்கு நான் தெரியும்னு நினைக்கிறேன். மற்ற பட்டனுக்கெல்லாம் அது பாயிண்டர் மாதிரி மாறுது, இதுக்கு மட்டும் நாட் அலவுட் அப்படிங்கிற சிம்பிளோட வருது. சரியா? நெக்ஸ்ட் நம்ம சைஸஸ் பத்தி பார்ப்போம். இப்போ பட்டன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு சேம் சைஸஸ் தான் கொடுத்துருக்கோம், விச் மீன்ஸ் சேம் லெவல் ஆஃப் பேடிங் கொடுத்துட்டு இருந்தோம், அதனால ஒரே மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு சைஸ் வேரியேஷன் காட்டணும் அப்படின்னா பேடிங்கை கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாகவோ கொடுத்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு வேரி ஆகும். சேம் பட்டன், இது வந்துட்டு ஸ்மால் பட்டனுக்காக உள்ள கோட். ஸோ கிளாஸ்ல பேக்ரவுண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எல்லோ கலர் பட்டன் வருது. அதுக்கப்புறம் ரவுண்டடும் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் வந்துட்டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ தெரியுதா ஆல்ரெடி இருக்கிற பட்டனுக்கும் இப்போ இருக்கிற பட்டனுக்கும். அண்ட் ஒரு சின்ன ஹோவர் எஃபெக்ட். ஸோ அதை நான் ஹோவர் பண்ணும்போது டார்க்காக வந்துட்டு மாறுது. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்மால் லார்ஜ் அப்படின்னு கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு பட்டனோட சைஸ் வந்துட்டு சின்னதாக மாறும். நெக்ஸ்ட் லார்ஜ் பட்டனுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ லார்ஜ் பட்டனுக்கும் சேம் கிளாஸ் எழுதுறேன், பிஜி பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பிங்க் அதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுக்குறேன். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் லார்ஜ் பட்டனுக்கு. அண்ட் ரவுண்டட் which we usually do. அண்ட் பேடிங் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். ஸோ அதிகமாக கொடுத்தனால அந்த ஸ்பேஸ் இல்லாமல் அந்த பட்டன் கீழே வந்துருச்சு. தெரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அதிகமாக கொடுத்துருக்கேன், ஒய் ஆக்சிஸ்க்கும் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் எல்ஜின்னு கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்துட்டு பெருசாகும். ஸோ கம்பேரிட்டிவ்ல பார்த்தீங்களா? அண்ட் ஹோவர் பண்ணும்போது பிங்க் கலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் பிங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் ஸ்டைல் அ பட்டன் யூசிங் Tailwind CSS. ஸோ சிம்பிள் தான், ஒரு பட்டனை வந்துட்டு ஸ்டைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்ட் தீஸ் ஆர் த அவுட்புட்ஸ். ஸோ இவ்வளோ பட்டன்ஸ் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். I hope you guys understood the video. Thank you.